யாழில் சுட்டு படுகொலை செய்யப்பட்ட சிறுவன் போலீஸ் ஊடகப் பிரிவின் அறிக்கையில் வெளிவந்துள்ள தகவல். தமிழர் பகுதி புத்த சிலை விவகாரம் கஸ்ஸப்ப தேரர் உள்ளிட்ட 10 பேர் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலை. யாழ் அல்லைப்பட்டி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் வெளியான அனுர தரப்பின் நிலைப்பாடு. திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல். அரச நிறுவனங்களில் ஏற்படவுள்ள மாற்றம் அமைச்சர் வெளியிட்ட அறிவிப்பு. டிட்பா மீட்பு பணிகள் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தம், 173 பேரை காணவில்லை. ஐக்கிய மக்கள் சக்தி வேட்பாளர் மீதான கொலை முயற்சி, பெண் ஒருவர் உட்பட 4 கைது. அமரகீர்த்தி அத்துக்கூறல கொலை வழக்கில் இன்று தீர்ப்பு. தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்படாது, ஸ்ரீநேசன். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 27வது கூட்டம் நாளை. தொடர்பான விரிவான செய்திகள். யாழ் வட்டுக்கோட்டை சித்தங்கடி பகுதியைச் சேர்ந்த 17 வயதுடைய சிறுவன் துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் ஊடகப் பிரிவு அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. அதன்படி போலீஸ் ஊடகப் பிரிவு இன்றைய தினம் வெளியிட்டுள்ள குறித்த அறிக்கையில் உயிரிழந்த சந்தேக நபர் ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதாக உடற்கூற்று பரிசோதனைகளின் போது தெரிய வந்துள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரி தெரிவித்துள்ளார். வாகனத்தில் இருந்து மற்ற 2 சந்தேக நபர்களும் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். அதில் ஒரு சந்தேக நபர் போதைப் பொருள் பயன்படுத்தியது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பின் இருக்கை அகற்றப்பட்டிருந்ததால் குற்றப்புலனாய்வு அதிகாரிகள் சோகோ உதவியுடன் வாகனத்தை சோதனை செய்த போது 17 கிராம் 500 மில்லிகிராம் கஞ்சா, ஒரு வாள், ஒரு கத்தி, ஒரு கயிறு மற்றும் சாணம் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டன. குற்றம் நடந்த இடத்திலிருந்து தப்பிச் செல்ல முயன்ற வான் ஊர்காவத்துறை பகுதியில் கால்நடை திருட்டுக்கு பயன்படுத்தப்பட்ட அதே வாகனமா அல்லது அது வேறு குற்றங்களில் ஈடுபட்ட வாகனமா என்பதை அறிய ஊர்காவத்துறை காவல் நிலையமும் யாழ்ப்பாண பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகமும் உதவி காவல் கண்காணிப்பாளரின் மேற்பார்வையின் கீழ் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை புத்தர் சிலை சம்பவம் தொடர்பாக விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள பலாங்குட கஸ்ஸப்ப தேரர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். மேலும் திருகோணமலை கோட்டை வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சம்புத்த ஜெயந்தி போதிராஜ விகாரையின் அதிபர் வணக்கத்துக்குரிய கல்யாண வம்ச திச தேரர், வணக்கத்துக்குரிய பலாங்குட கஸ்ஸப்ப தேரர், வணக்கத்துக்குரிய சுகித வம்ச திச தேரர், நந்த தேரர் உள்ளிட்ட 10 பேர் இன்று மீண்டும் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளனர். இந்த குழுவினர் கடந்த 9ஆம் தேதி திருகோணமலை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது அவர்களை இன்று வரை விளக்கமறியலில் வைக்க நீதவான் உத்தரவு பிறப்பித்தார். திருகோணமலை நகரின் கடலோர பாதுகாப்பு வலயத்துள் அங்கீகரிக்கப்படாத குடிசை கட்டப்பட்டு புத்த சிலை வைக்கப்பட்டதாக கூறி கடலோர பாதுகாப்பு மற்றும் கடலோர வள மேலாண்மை திணைக்களத்தால் தாக்கல் செய்யப்பட்ட முறைப்பாட்டை தொடர்ந்து இந்த சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் அல்லைப்பட்டி பகுதியில் நேற்று அதிகாலை போலீசார் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 17 வயது சிறுவன் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உயர்மட்ட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பின் போது எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் வழங்கும் போது அவர் இதனை தெரிவித்தார். யாழ்ப்பாணம் ஊர்காவத்துறை வீதியில் அல்லைப்பட்டி சந்தியில் அமைந்துள்ள போலீஸ் காவலரனில் கடமையில் இருந்த போலீசார் சந்தேகத்துக்கிடமான முறையில் பயணித்த கைசரக வாகனம் ஒன்றை நிறுத்துமாறு கட்டளையிட்டுள்ளனர். எனினும் குறித்த சம்பவம் தொடர்பில் போலீசாரின் கட்டளையை மீறி பயணித்ததால் அந்த வாகனத்தில் துப்பாக்கி பிரயோகம் முன்னெடுக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவம் குறித்த அமைச்சர் நலிந்த ஜெயதிச மேலும் விளக்குகையில் வாகனத்தை நோக்கி நேரடியாக துப்பாக்கிச்சூடு நடாத்துவதற்கு முன்னதாக வானத்தை நோக்கி பலமுறை எச்சரிக்கை வீட்டுக்கள் தீர்க்கப்பட்டுள்ளன. அந்த எச்சரிக்கையை மீறி வாகனம் பயணித்ததாலேயே அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டுள்ளார். சம்பவம் குறித்து ஊர்காவத்துறை போலீசாரும் யாழ் மாவட்ட குற்ற விசாரணை பிரிவினரும் இணைந்து தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் வட்டுக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த அல்பினோ அருள் பஜாஸ் என்ற சிறுவனை உயிரிழந்துள்ளார். துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த நிலையில் மீட்கப்பட்ட அவர் யாழ் பொதுநா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். உயிரிழந்த சிறுவனின் சித்தி இந்த சம்பவம் குறித்து கருத்து தெரிவிக்கையில், குடும்ப கஷ்டம் காரணமாகவே தனது பெறாமகன் சிறு வயதிலேயே வேலைக்கு சென்றார். சாரதி அனுமதி பத்திரம் இல்லாத போதிலும் அவர் வாகனம் ஓட்டுவதை தொழிலாக கொண்டிருந்தார். நேற்று அதிகாலை ஆட்களை வேலைக்கேற்றுவதற்கு சென்ற போதே இந்த அநியாயம் நடந்துள்ளது என தெரிவித்துள்ளார். போலீசாரின் கட்டளையை மீறி சென்றமைக்காக 17 வயது சிறுவன் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் பெரும் சோகத்தையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. நல்லூர் பிரதேச சபையின் நல்லூர் உப அலுவலகம் நல்லூர் பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது.
நல்லூர் பிரதேச சபையின் ஆளணிகளை ஒருங்கிணைத்து பொதுமக்களுக்கு வீண் அலைச்சலற்ற வினைத்திறனான சேவையினை ஒரே கூரையின் கீழ் வழங்கும் பொருட்டு இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இதன் பிரகாரம் நல்லூர் பிரதேச சபையின் நல்லூர் உப அலுவலக பணிகள் அனைத்தும் நல்லூர் பிரதேச சபையின் தலைமை அலுவலகத்தில் நடைபெறுவது என நல்லூர் பிரதேச சபையின் தவிசாளர் மயூரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சியில் திடீர் பரிசோதனைகளில் பல வர்த்தக நிலையங்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கண்டாவளை, பரந்தன் மற்றும் தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவுகளில் 2, 3 மற்றும் 5ஆம் திகதிகளில் பொது சுகாதார பரிசோதகர் குழுவினால் உணவு கையாளும் நிலையங்கள் பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டது. குறித்த பரிசோதனையின் போது குறைபாடுகளுடன் காணப்பட்ட உணவு கையாளும் நிலையங்களுக்கு எதிராக இன்றைய தினம் கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. வழக்கு இன்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் பரந்தன் பொது சுகாதார பரிசோதகர் பிரிவின் 5 பல்பொருள் விற்பனை நிலையங்கள் மற்றும் சுகாதாரமற்ற முறையில் இயங்கிய 4 உணவகங்கள், 2 வெதுப்பகங்களுக்கு 360,000 ரூபாய் தண்டப்பணம் விதிக்கப்பட்டது. அதுடன் 2 உணவகங்கள், 1 வெதுப்பகம் என்பன குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை 14 நாட்கள் தற்காலிக மூடுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் கண்டாவளை பகுதியில் 2 பலசரக்கு கடைகளும் 35,000 ரூபாய் தண்டப்பணமும், தர்மபுரம் பொது சுகாதார பரிசோதக பிரிவில் ஒரு பலசரக்கு கடைக்கு 10,000 ரூபாய் தண்டப்பணமும், 2 உணவகங்களுக்கு 125,000 ரூபாய் தண்டப்பணமும் விதிக்கப்பட்டதுடன் குறைபாடுகள் நிவர்த்தி செய்யும் வரை 14 நாட்களுக்குள் தற்காலிகமாக உணவகங்களை மூடுமாறு நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் உள்ள பல அரசு நிறுவனங்களின் தலைவர்கள், பணிப்பாளர் சபைகள் மற்றும் நிறுவன தலைவர்களை விரைவில் மாற்றுவதற்கு அரசாங்கம் ஆலோசித்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடக சந்திப்பின் போது அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இந்த விடயத்தை தெரிவித்தார். அத்துடன் முன்மொழியப்பட்டுள்ள இந்த மாற்றங்கள் குறித்து அரசாங்கம் தற்போது விரிவான ஆலோசனைகளை முன்னெடுத்து வருவதாக சுட்டிக்காட்டினார். அரசு நிறுவனங்களில் வினைத்திறனை அதிகரிக்கும் நோக்கில் இந்த மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் புதிய நியமனங்கள் குறித்த விவரங்கள் மிக விரைவில் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்படும் என அமைச்சர் குறிப்பிட்டார். நிர்வாக கட்டமைப்பை மறுசீரமைக்கும் அரசாங்கத்தின் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த நடவடிக்கை அமைய உள்ளதாக அமைச்சர் சுட்டிக்காட்டியமை குறிப்பிடத்தக்கது. தமிழர் பிரதேசத்தில் இனவிருத்தி குறைந்து செல்வதால் பல வரலாற்று பாடசாலைகள் மூடப்படும் அபாயம் என உடற்கல்வி டிப்ளோமா ஆசிரியர் சங்கத்தின் தலைவர் தர்மகுமாரன் தெரிவித்தார். நேற்று உடுவில் மான்ஸ் மகா வித்தியாலயத்தில் இல்லமைவள திறனாய்வு போட்டியில் வெந்தனராக கலந்து கொண்டு சிறப்பித்த போது இவ்வாறு தெரிவித்தார். மேலும் தெரிவிக்கையில் இன்றைய தலைமுறையினர் ஆரோக்கியம் குறைந்தவர்களாக உருவெடுக்கின்றனர். அதனால் நம்பிக்கையில்லா வாழ்க்கையை முன்னெடுப்பதுடன் தனது பரம்பரை வலுவாக்க தவறுகின்றனர். போட்டிமிக்க சவால்மிக்க வாழ்க்கையை எளிதாக வெற்றி கொள்ள கற்றுத்தருவது விளையாட்டுப் போட்டி. அதனை பங்கு பெற்றுதல் மூலம் உறுதிப்படுத்த வேண்டும். இருந்தபோதும் பல பாடசாலைகளில் மாணவர்களின் எண்ணிக்கை குறைந்து வருகிறது. 1ஆம் ஆண்டில் சேரும் மாணவர்களின் எண்ணிக்கை வீழ்ச்சியாக காணப்படுகிறது. இருந்தபோதும் சில பாடசாலைகள் அனுமதி பெறுவதற்கு தவம் கிடக்கும் பெற்றோர் அதற்காக இவ்வளவு விலை கொடுக்கவும் தயாராக உள்ளனர். இது மாற வேண்டும். ஏனெனில் எமது வரலாறு பாடசாலைகளில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி கண்டு மூடப்படும் அபாய கட்டத்தில் உள்ளது. முன்னைய காலங்களில் கிராமப்புறங்களில் பிறப்பு வீதம் குறைவதில்லை, அதிகமாகவே காணப்படும். ஆனால் இன்று மாறாக பிறப்பு வீதம் குறைந்து இறப்பு வீதம் அதிகரித்துள்ளது. நகரத்தை நோக்கி நகர்வதனால் கிராமப்புற பாடசாலைகள் கையறு நிலையில் இருப்பதுடன் மூதாதையர்களின் நோக்கமும் சிதைகிறது. இதனை கருத்தில் கொண்டு அருகில் இருக்கும் பாடசாலைகளை பாதுகாக்க வேண்டியது பெற்றோர்கள், பழைய மாணவர்கள் சமூகத்தினரது தார்மீக கடமையாகும் என தெரிவித்தார். டிட்பா பேரிடரை தொடர்ந்து காணாமல் போனதாக கூறப்படும் நபர்களை தேடுதல் மற்றும் மீட்பு நடவடிக்கைகளை அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக நிறுத்தியுள்ளனர். டிட்பா சூறாவளி தாக்கி 2 மாதங்களுக்கு மேலாகிவிட்டதால் மீட்பு பணிகள் நிறுத்தப்பட்டுள்ளன. தற்போதைய நெறிமுறைகளின் கீழ் மேலும் தேடுதல் நடவடிக்கைகள் தேவையற்றவை. எவ்வாறாயினும் டிட்பா பேரிடரால் காணாமல் போனவர்கள் இறந்ததாக அறிவிக்கப்பட மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை 2004 சுனாமிக்கு இணையானது எனவும் சுனாமியின் பின்னர் 5000க்கும் மேற்பட்டோர் இன்று வரை காணாமல் போனதாக அதிகாரப்பூர்வமாக பட்டியலிடப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். நேற்றைய நிலவரப்படி டிட்பா சூறாவளியால் உறுதிப்படுத்தப்பட்ட இறப்பு எண்ணிக்கை 650ஆக பதிவாகியுள்ளது. அண்மையில் கூடுதலாக 4 இறப்புகள் பதிவாகியுள்ளன. வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்தபோது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காணாமல் போனதாக கூறப்படுபவர்களுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து இதுவரை எந்த கொள்கை முடிவும் எடுக்கப்படவில்லை. இது குறித்து உரிய நேரத்தில் முடிவு செய்யப்படும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்கிடையில் டிட்பா சூறாவளியால் ஏற்பட்ட பேரழிவுக்கு 2 மாதங்கள் மேலாகியும் 6431 பேர் இடம்பெயர்ந்து மோசமாக பாதிக்கப்பட்ட பகுதிகளில் கூடாரங்களில் தொடர்ந்து வசித்து வருகின்றனர். கூடுதலாக 45,056 குடும்பங்களைச் சேர்ந்த 185,285 பேர் தற்போது உறவினர்கள், நண்பர்கள் அல்லது மாற்று இடங்களில் தங்கியுள்ளனர் என அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. களுத்துறை ஐக்கிய மக்கள் சக்தியின் நகரசபை வேட்பாளர் பந்துள்ள பிரசன்னவை கொலை செய்ய முயற்சித்த சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர்.
சம்பவம் தொடர்பில் தேடப்பட்டு வந்த பிரதான சந்தேக நபர் உள்ளிட்ட 4 கைது செய்யப்பட்டுள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையின் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் இணைந்து முன்னெடுத்த விசாரணைகளுக்கு அமைய சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். 24 வயதான பிரதான சந்தேக நபர் பலாங்குடை பகுதியில் நேற்று கைது செய்யப்பட்டார். இதற்கமைய குறித்த நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட மேலதிக விசாரணைகளில் கடந்த டிசம்பர் மாதம் நாகோடை வைத்தியசாலைக்குள் சிறைக்கைதி ஒருவரை துப்பாக்கியால் சுட்டு கொலை செய்ய முயன்றமை மற்றும் தெகிவலை பகுதியில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரை படுகொலை செய்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளுடன் தொடர்புடையவர் என்பது கண்டறியப்பட்டுள்ளது. இந்த சம்பவங்களுக்கு உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் 23 மற்றும் 24 வயதுடைய இருவர் களுத்துறையிலும் பலாங்கோடையில் பெண்ணொருவரும் கைது செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பில் களுத்துறை மாவட்ட குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரள மற்றும் அவரது பாதுகாப்பு காவலர் மீது தாக்குதல் நடத்தி கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட உள்ளது. கம்பஹா உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வு முன் நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டு வந்த இந்த வழக்கின் தீர்ப்பு இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 13ஆம் தேதி தீர்ப்பு அறிவிக்கப்பட இருந்த நிலையில் தீர்ப்பு அறிவிப்பு இந்த தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் 3 நீதிபதிகள் கொண்ட அமர்வுகள் முன் நீண்ட காலமாக விசாரிக்கப்பட்டது. அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டத்தின் போது 2022ஆம் ஆண்டு மே 9ஆம் தேதி நிட்டம்புவ பகுதியில் புலனறுவை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அமரகீர்த்தி அத்துகோரள மற்றும் அவரது பாதுகாப்பு காவலர்களை தாக்கி கொலை செய்ததாக 42 பேர் மீது சட்டமா அதிபர் வழக்கு தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கை தமிழரசு கட்சி ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புடன் இணைந்து செயற்பட பேச்சுவார்த்தைகளை முன்னெடுத்தாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யப்படாது என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞா ஸ்ரீநேசன் எம்பி தெரிவித்துள்ளார். 10ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மட்டக்களப்பு மாவட்டம் பேராதீவு பற்றி பிரதேச அபிவிருத்தி குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட பின் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். பாராளுமன்ற குழு என்று 8 பேரை கொண்ட உறுப்பினர்கள் இருக்குது. பாராளுமன்ற குழு, இந்த பாராளுமன்ற குழு மூலமாக இந்த பாராளுமன்ற குழு தலைவர் நியமிக்கப்பட்டாரா என்ற கேள்வியை நீங்கள் என்னிட்ட கேட்குறீங்க. அந்த வகையில் சொல்ல போனோம்னா அரசியல் குழு தான் பாராளுமன்ற குழு தலைவரை தெரிவு செய்திருக்கிறத ஒழிய பாராளுமன்ற குழு சம்பந்தமாக இந்த அரசியல் குழு பாராளுமன்ற குழு தலைவர் சம்பந்தமாக பாராளுமன்ற குழுவிடம் பேசவில்லை அல்லது முடிவெடுத்த பின்னர் எங்களுக்கு செய்தியை சொல்வதற்காக வந்தார்களே எங்களிடம் கலந்து ஆலோசித்து அந்த முடிவெடுக்கவில்லை. இதுதான் நீங்கள் எதிர்பார்க்குற விட. வழக்கு எப்போது கைவாங்கப்படுகின்றதோ அப்போதுதான் பொதுச்சபை கூட்டம் நடைபெறும். வழக்கு இருக்கும் வரை பொதுச்சபை கூட்டம் நடப்பதற்குரிய வாய்ப்பு இருக்குது. ஆகவே வழக்கு வைத்தவர்கள், வழக்கு வைக்க தூண்டியவர்களால் அந்த விடயம் பற்றி உங்களுக்கு பதில் சொல்லக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். காரணமாக எமது இந்த பிரதேசத்தில் அநேகமான அழிவுகள் ஏற்பட்டிருக்கின்றது. அது மாத்திரமில்லாமல் யானைகள் இப்போது காடுகளில் இல்லை, வீடுகளை நோக்கியும் ஊர்களை நோக்கியும் வந்து கொண்டிருக்கின்றன. பயிர்களை அழிக்கின்ற வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றது. அதே போன்றுதான் இன்னும் சொல்லப்போனோம் என்றால் பயிர்கள் மாத்திரமல்லாமல் உயிர்களையும் அழித்து கொண்டிருக்கின்றது. எனவே இந்த யானை விடயத்தில் மிக முக்கியமான தீர்மானத்தை அரசு எடுக்க வேண்டும். யானைகள் செல்லப்பிராணிகளாக இருக்கின்ற போது மனிதர்கள் கொல்லப்படக்கூடிய ஒரு பிராணிகளாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதோ எனக்கு தெரியவில்லை. நிலத்தில், காட்டில் யானை செல்லப்பிராணியாக இருக்கின்றது. ஆற்றில், நீர்நிலையத்தில் முதலை செல்லப்பிராணியாக இருக்கின்றது. மனிதர்கள் இந்த 2 விலங்குகளாலும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் ஒரு விலங்கு அதிகரிக்கப்படுமாக இருந்தால் அதனை சமநிலையை ஏற்படுத்துவதற்காக அந்த விலங்குகளை கொல்வது ஒரு பலியாக இருக்கின்றது. ஆனால் இலங்கையை பொறுத்தமட்டில் பிராணிகள் மீது மிகவும் அதிகமான அன்புகளை செலுத்துகின்றார்கள். அது பல மனிதர்களை அடித்து கொன்றாலும் கூட அடித்து கொள்ளுகின்ற பிராணிகளையும் அவர்கள் செல்லமாகத்தான் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களை பொறுத்தமட்டில் மக்கள் கொல்லப்படுகின்ற போது அது பற்றி சிந்திக்கின்ற அளவு மிக மிக குறைவாக இருக்கின்றது. ஒரு தலைப்பொன்று வைத்திருக்கின்றார்கள். ஒரு மனிதனை அல்லது மனிதனின் சொத்துக்களை யானை துவம்சம் செய்யுமாக இருந்தால் அதனை அழகாக சொல்லுகின்றார்கள், யானை மனிதர் முரண்பாடு என்று சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த விடயத்தில் தீர்க்கமான ஒரு முடிவை எடுத்து மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்குரிய வாய்ப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அபிவிருத்தி விடயத்திலும் அதிகமான பாலங்களாக இருக்கலாம், பாதைகளாக இருக்கலாம், அல்லது பல வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட இடங்கள் அபிவிருத்தி செய்யப்படுவதற்கு இருக்கின்றன. மிக விரைவாக இந்த விடயங்களை செய்ய வேண்டும். அதே வேளையில் இந்த அரசாங்கம் தயவு செய்து கடந்த கால அரசாங்கங்களைப் போன்று
இனவாத அல்லது மதவாத அரசாங்கமாக இல்லாமல் மக்கள் எல்லோரையும் பொதுவாக சமத்துவமாக நோக்கி பணிகள் செய்யக்கூடிய அரசாங்கமாக இருக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு வருடத்தை முடித்து விட்டீர்கள். இன்னும் இருக்கின்ற வருடங்களிலாவது தேசிய இனப்பிரச்சனையை தீர்த்து நீங்கள் சுதந்திர தினத்தை கொண்டாடுகின்ற போது தமிழ் மக்கள் அன்றைய தினத்தை கரி நாளாக அனுஷ்டிக்கின்ற அந்த வாய்ப்பை அல்லது அந்த சந்தர்ப்பத்தை அளிக்காமல் இனி வருகின்ற சுதந்திர தினத்திலாவது உங்களோடு இணைந்து நாங்கள் கொண்டாடுவதாக இருந்தால் இந்த தேசிய இனப்பிரச்சனையை தீர்க்க வேண்டும், கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும், காணாமல் போனவர்களுக்குரிய பிரச்சனைகளை தீர்க்க வேண்டும். அதே போன்றுதான் ஆக்கிரமிக்கப்பட்ட காணிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இதையும் விட மாகாண சபை தேர்தல் இழுத்தடிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அது நடத்தப்பட வேண்டும். மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்ட குற்றவாளிகள் தராதரம் பார்க்காமல் தண்டிக்கப்படுவதற்குரிய வாய்ப்புகளை ஏற்படுத்தினால்தான் அடுத்த முறை நீங்கள் நினைப்பது போன்று சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்களும் கலந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். மாறாக தேசிய இன பிரச்சனை தீர்க்கப்படாத சூழல், காணாமலாக்கப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்கப்படாத சூழலில் நாங்கள் இலங்கையின் சுதந்திரத்தை கொண்டாடுவதற்கு மன ரீதியாக நாங்கள் தயாரில்லை என்பதை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். ரெண்டு கட்சியும் ரெண்டு எல்லாத்தையும் கூட்டமைப்பாக இணைந்து மாகாண சபை எதிர்கொண்டார் தமிழ் தேசிய கூட்டமைப்பு பதிவு செய்யப்பட்டது. அதற்குரிய வாய்ப்பு இல்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். என்ற கடந்த காலத்திலும் இந்த கேள்வி கேட்ட நீங்கள், அதாவது இணைந்து போட்டியிடுகின்ற நிலைமை காணப்பட்டாலும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக பதிவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 27வது கூட்டம் வியாழக்கிழமை கொழும்பில் நடைபெறவுள்ளது. இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP+ வரிச்சலுகை மீளாய்வு உள்ளடங்களாக ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் 27வது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக நாட்டுக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவினர் இன்று முதல் பல்தரப்பு சந்திப்புகளில் ஈடுபட உள்ளனர். ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழு என்பது ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை ஒத்துழைப்பு உடன்படிக்கையின் அமுலாக்கத்தை மேற்பார்வை செய்வதுடன் இருதரப்பு உறவுகள், வர்த்தகம், மனித உரிமை, ஆட்சியல் நிர்வாகம், அபிவிருத்தி, ஒத்துழைப்பு என்பன தொடர்பில் சந்தித்து கலந்துரையாடும் ஒரு கட்டமைப்பாகும். இந்த கட்டமைப்பு சந்திப்பின் போது குறிப்பாக இலங்கைக்கு வழங்கப்பட்டு வரும் GSP+ வரிச்சலுகை தொடர்பிலும் மீளாய்வு செய்யப்படும். இதன்படி ஐரோப்பிய ஒன்றியம் இலங்கை கூட்டு ஆணைக்குழுவின் சந்திப்பு கடந்த 2024 பிப்ரவரி மாதம் புருசேஸில் நடைபெற்ற நிலையில் 2025ஆம் ஆண்டு அதனை கொழும்பில் நடாத்துவதற்கு திட்டமிடப்பட்டது. அதற்கமைய மேற்படி கூட்டு ஆணைக்குழுவின் சந்திப்பில் பங்கேற்பதற்காக கடந்த டிசம்பர் மாத நடுப்பகுதியில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் நாட்டுக்கு வருகை தந்திருந்தனர். இருப்பினும் கடந்த நவம்பர் மாத இறுதியில் டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட பேரனர்த்தத்தை அடுத்து கூட்டு ஆணைக்குழு சந்திப்பை பிற்போடுமாறு ஐரோப்பிய ஒன்றியத்திடம் இலங்கை அரசாங்கம் விடுத்த கோரிக்கைக்கு அமைவாக அந்த சந்திப்பு பிற்போடப்பட்டது. இவ்வாறானதொரு பின்னணியில் நேற்றைய தினம் நாட்டுக்கு வருகை தந்த ஐரோப்பிய ஒன்றிய அதிகாரிகள் பல்தரப்பு சந்திப்புகள் கூட்டத்தின் முடிவில் கூட்டறிக்கை ஒன்றையும் வெளியிட உள்ளனர். இந்த கூட்டு ஆணைக்குழு கூட்டத்துக்கு இலங்கை சார்பில் வெளிவகார, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சின் செயலாளர் அருணி ரணராஜன் மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் சார்பில் அதன் வெளிவகார சேவை பிரிவின் ஆசிய பசிபிக் பிராந்தியத்துக்கான பதில் முகாமைத்துவ பணிப்பாளர் பாவோலா பம்பலோனி ஆகியோர் இணைத்தலைமை தாங்க உள்ளனர். இத்துடன் ஜெஃப்னக்லரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள www.jeffnaclery.lk என்ற இணையதளத்தினூடாக இணைந்து கொள்ளுங்கள்.